ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒருத்தர் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்கோம். அவர் யார் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே உள்ள வருவார். ஸோ இவரை பற்றி நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே முன்னாடியே தெரியும். பட் ஸ்டில் இவர் ஃப்ளோவில் என்னால் பேச முடியாது, ஸோ அவரை பற்றி அவரே சொல்லிடுவார். தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தமிழ் டெக் சேனல்ல இருந்து. என்னோட பேர் உங்களுக்கு தெரியாதுன்னா என் பேர் ஷாருக். அண்ட் இன்டர்வியூக்கு போகலாமா? யூடியூப் ஆரம்பிக்கலான்ற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது? ஸோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியான வழின்றது ஒன்று வெப்சைட் பிளாக். ஸோ அதை நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ரெஸ்பான்ஸை விட யூடியூப்பில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆடியோ அண்ட் வீடியோ பார்க்கும்பொழுது ரெஸ்பான்ஸ் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுனால யூடியூப் ஆரம்பித்தோம். ரெஸ்பான்ஸ் அதுக்கு தகுந்தாற்போல் இப்போ உங்களுக்கே தெரியும் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரியுறதும் ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால தான். ஸோ யூடியூப் இல்லை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன், அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? யூடியூப் அப்படின்றது ஒரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு விஷயங்கள் நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். எனக்கு ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சதோ அது இன்னும் எக்ஸாம்பிளோட என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவேன். அதை வீடியோவில் சொல்லுவேன். யூடியூப் இல்லாமல் இருந்திருந்தால் வீடியோவை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு டேரெக்டாக சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நான் கிளாஸஸ் எடுத்துருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ டெக் யூடியூபர், எப்போவுமே ஒரு டெக் யூடியூபருக்கு ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும், ஃபோன்ஸ் இப்படி இருக்கணும், அதில் இப்பேற்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எப்போவுமே இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஃப்யூச்சரில் வர ஃபோனில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன? ஸோ ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் மிஞ்சி போனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 1 இயர் தான் ஒரு மேக்ஸிமம் அந்த ஃபோனோட கெப்பாசிட்டி. ஸோ அடுத்த வருஷம் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் அவுடேட்டட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவுடேட்டடாக ஆகக்கூடாது, பட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணணும் முடியும் போது. ஸோ ஒரு மாடுலர் ஸ்மார்ட் ஃபோனை ப்ரோட்டோடைப்பாக மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனில் கொண்டு வந்தாங்கன்னா, இன்னும் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸுமே எப்போ ஆன் பேப்பரில் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக கொண்டு வராங்களோ, இந்த 2 காம்பினேஷனும் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டான மாடுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுன்னா ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, இந்த தமிழ் ஃப்ளோ உங்களுக்கு எப்படி வந்தது? ஸோ தமிழ் பேசும் ஆர்வம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தெரியும், எப்பவுமே பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கவிதை எழுதும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத புது புது வார்த்தைகளை நான் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதே போல் தமிழில் அழகான பாட்டுக்கள், நிறைய பாடல்கள் இருக்குது. ஸோ அந்த வரிகளை எல்லாம் உத்து கவனிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் கேட்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விளையாட்டாக பல விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ நான் ஆரம்பித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிடத்தில் திருக்குறள் மூச்சு விடாமல் எத்தனை சொல்கிறோம் அப்படின்ற ஒரு காம்படிஷன்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நார்மலாக வச்சுப்போம். அப்படி வச்ச ஒரு காம்படிஷன்ஸில் எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன். ஸோ அதோடைய பலன் டச் இல்லை, அந்த டச் தான் இங்கே பார்க்குறேன். 5 திருக்குறள் மூச்சு விடாமல். ஓகே, ஸோ கவிதை, திருக்குறள் இதெல்லாம் தான் உங்களுக்கான ஒரு ட்ரைவ். ஸோ ஒரு கவிதை சொல்லுங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் எழுதுனதில்லை, யாரோ எழுதுனது. அதுக்கப்புறம் என்னுடைய கவிதை சொல்கிறேன். வறுமையின் நிறம் சிவப்பு, சிக்னலில் பிச்சைக்காரன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஐக்யூ கவிதை, ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு கவிதை. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எழுதின ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது நீயாக நீ இருந்தால் உனக்காக நான் இருப்பேன். கவிதை Hi. Tech channel and 2.5 lakh subscribers. உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ என் டீம்ல இப்போ வரைக்கும் எத்தனை பேர் கொண்ட குழு நீங்க வேலை பார்க்குறீங்க? இப்படி ஒரு கால் வைக்க இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த வீடியோ ஓடுற டைமில் 2,95,000 நண்பர்கள் என்னோட சைடில் இருக்காங்க. தப்பா சொல்லிட்டேன், 2 சொல்லிட்டேன். ஸோ என்னுடைய சைடில் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் தமிழ் டெக்குடைய 99% அவர்களுக்கு தான். மீதி 1% இந்த சைடு வேலை செய்கிறது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான். ஸோ தமிழ் டெக்கில் ஒர்க்கர் அப்படின்றது நான் ஒருத்தர் தான். அதுக்கு சப்போர்ட், ஐடியா கொடுக்குறதா இருக்கட்டும், ஃபீட்பேக்ஸ்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்னுடைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அவர்கள் தான் இதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம். ஓகே, ஸோ புதுசாக டெக் சேனல் ஆரம்பிக்கிற எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்? யூனிக்காக கண்டென்ட் இருந்தாவே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய உண்மை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையில் வீடியோ போட்டால் நல்ல வீடியோக்கள். இன்னொருத்தருடைய ப்ரைவசி நான் எப்பவுமே எல்லாருக்குமே சொல்லுவேன். பட் அது போல் இப்போ நிறைய பேர் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். வெறும் சப்ஸ்கிரைபர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு நல்ல வளமான ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் அப்படி உருவாக்கணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தையும் பண்ணியும் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதே விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க.
தமிழ். ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு இருக்கும்போது 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போகுது. ஸோ தமிழ்ன்றப்போ நீங்கள் அது என்ன லெவலுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? ஸோ எந்த லெவலுக்கு போகும் அப்படின்றத விட எந்த லெவலுக்கு போகும் அப்படின்றத நான் எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா, தமிழில் வந்து மற்ற சேனலில் எப்படி போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் ஆரம்பிக்கும் போது அதிகமாக எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஆரம்பித்த ஒரே ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் எய்ம் வச்சுட்டு இருந்தது ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இந்த மொபைலை பற்றியோ இந்த மொபைலுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயமோ இல்லை கம்ப்யூட்டர் பற்றின ஒரு விஷயமோ டெக் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எதுவுமே வந்து தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது நம்முடைய நண்பர்களுக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக எத்தனை நண்பர்களுக்கு வந்து ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோமே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். 10 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் 11வது ஆளுக்கு தெரியாமல் இருக்கிறவங்க கிட்ட அந்த 10 பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவருக்கும் வந்து அந்த விஷயம் போய் சேரணும்ன்ற வகையில் தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்முடைய நண்பர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் உலகம் முழுவதும் இருக்காங்களோ, ஸோ எல்லாருமே எப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ நம்முடைய டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். C4E Tech, C4E Tech-ஆக இருக்கட்டும், C4E Tech தமிழாக இருக்கட்டும், இது உங்கள் ஃபஸ்ட் டைம் கிடையாது ஸ்டுடியோவில். ஸோ உங்களுக்கும் C4E Tech-க்கும் என்ன பந்தம்? ஸோ ஹவுசித்தா அப்படின்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல் இங்கிலீஷில். ஸோ அதுதான் வந்து இன்னமும் இருக்குது. பட் தமிழ் டெக் இருக்கிறதுனால நான் அதில் அப்லோட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் பண்ணுறத விட கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்குது. பட் அதுதான் வந்து மெயின் சேனல். அதில் நீங்கள் போய் பல ஷார்ட்ஸ் பார்த்தாலும் சரி, அது போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து புத்தருக்கு வந்த மாதிரி ஞானம் வராது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்து கற்றுக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும். அது போல் எனக்கு என்னுடைய ஹவுசிட் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது தான் C4E Tech. ஸோ ஆஸ் அ ஃபேனாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ எப்போவுமே யூடியூபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படி தமிழ் சேனல் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன? ஸோ தமிழ் சேனல் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரம்பிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நான் ஆரம்பித்தப்போ நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நான் ஆரம்பித்தப்போ நான் ஃபேஸ் பண்ண ஒரே ப்ராப்ளம், இல்லாத ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ண வேண்டியது தான். பிகாஸ் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு வந்து செய்யணும். ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு முன்னிறுத்தி வந்து செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டேன். சக்ஸஸும் வந்து ஆயிருக்கேன் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு செஞ்சே ஆகணும். அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து டெக் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அதை பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் நான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது இப்போ நீங்கள் கூகுளில் இல்லாட்டி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும் எத்தனை சேனல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ C4E Tech தமிழ் ஒரு வேல்யூபிள் அட்வைஸ் ப்ளஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க C4E Tech தமிழ் பற்றி? ஸோ நான் எப்பவுமே எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயம் தான், உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ வந்து ஒன்லி அந்த டைட்டிலில் இல்லாட்டி வந்து அந்த போடுற ஒரு மேஜிக் வீடியோ அப்படின்றது போல் வெறும் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இல்லாட்டி வந்து இதை எப்படி நீங்கள் ஹேக் பண்ணுறது அந்த விஷயங்கள் இது போல் வந்து தவறான விஷயங்களுக்காக மட்டுமே நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. அது போல விஷயங்களுக்கு எப்போவுமே யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாதீங்க. நல்ல விஷயங்கள் உண்மையிலே வந்து இந்த கேமராக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் வந்து ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கை வந்து யார் போடுறாங்களோ, அந்த எஃபர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்து இப்போ வரைக்கும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்துக்கான மிகப்பெரிய காரணம் நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்களா அப்படின்றதுனால தான். நீங்கள் எல்லாருக்குமே அந்த ஈக்குவலான சப்போர்ட் தப்பான விஷயங்கள் பண்ணாலும் கொடுக்குறாங்கன்னும் பொழுது அடுத்தவங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி வேணாலும் தப்பு பண்ணால் நம்மளும் மேலே வந்துருவோன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஸோ நல்ல விஷயம் யார் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமன்றது உங்களுக்கு அங்கேயே புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாமா லைக் பண்ணலாமான்றது உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதே போல் வேறு ஏதாச்சும் வந்து வீடியோஸ் வேணுமா, இல்லை இதே போல் நான் வந்து இன்னொரு இன்டர்வியூ C4E Tech ஆஷை வந்து எடுக்கணுமா அப்படின்றத நம்முடைய தமிழ் டெக் சேனலுக்காக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு இன்டர்வியூ அவ்வளோதான். சொன்ன பதில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தம்ஸ் அப், யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா தம்ஸ் டவுன். ஏதாவது திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ்